வணக்கம் நேயர்களே. பறக்க விடப்பட்டது சிவப்பு கொடி. இரத்தம் சிந்துவதற்கான அடையாளம், இரத்த பழிவாங்கலுக்கான அடையாளம். இந்த அர்த்தம்தான் அந்த சிவப்பு கொடியின் அர்த்தம். இது காலம் காலமாக ஈரானினுடைய பிரபலியான மசூதியான ஜம் கரான் மசூதியில் அடையாளமாக இடப்படுகிறது. இந்த சிவப்பு கொடி ஏற்றினால் இரத்தம் சிந்தப்படும் என்பதும் இரத்தத்திற்கான பழிவாங்கல் திட்டம் என்பதும் அவர்களுடைய நம்பிக்கையாக காலங்காலமாக இருக்கிறது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் ஹமாஸ் படையினுடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே இஸ்ரேல் தாக்குதலால் கொல்லப்பட்டார். ஹிஸ்புல்லாஹ் அமைப்பினுடைய தலைவர் கொல்லப்பட்டு சில மணி நேரங்களில் ஈரானின் உயர்மட்ட அரசியல், அதாவது ஜனாதிபதி பதவியேற்று சிறிது நேரத்தில் ஹமாஸினுடைய அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஈரானுடைய துணை குழுக்கள், ஆயுத குழுக்கள் எல்லாமும் ஒருமித்த கருத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. அதுதான் இஸ்ரேலை பழி வாங்குகின்ற மத்திய கிழக்கு நாடுகளுக்கான நீளும் ஒரு பாரிய யுத்தம். இது எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் என்பதுதான் இந்த சிவப்பு கொடியின் அர்த்தமாக பார்க்கப்படுகிறது. இந்த சிவப்பு கொடி ஏற்றலின் பின்னால் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலை ஒரு முடிவு கட்டுவதற்கான தயார்படுத்தலில் ஈடுபடுகிறது என்பது வெள்ளிடை மலை. அமெரிக்கா என்ன செய்ய போகிறது என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு பாரிய கேள்வி. ஏனென்றால் ஈரான் சம்பந்தமான ஒரு செய்தியை 3 தினங்களுக்கு முன்பதாக நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். 2 வாரங்களுக்குள் அணு ஆயுதம் தயாரிக்கின்ற பணியில் ஈரான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அது முழுமையடையும் இந்த வருடத்திற்குள் என்றவாறு ஒரு செய்தியை நாங்கள் பரிமாறியிருந்தோம். அந்த செய்தியினுடைய காரணகர்த்தா அல்லது அந்த செய்தியினுடைய சாராம்சம், அந்த செய்தியினுடைய தாக்கம் இஸ்ரேல் மீது விழப்போகும் முதல் அடியாக இருக்குமா என்பதுதான் இப்போது எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. இஸ்மாயில் ஹனியே தனியே ஒரு ஹமாஸ் தலைவரின் அல்லது ஹமாஸினுடைய அரசியல் தலைவர் மட்டுமல்ல, ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்குமான போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த போரை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்ற வியூகங்களை மத்திய கிழக்கு நாடுகளுடன் கலந்து ஆலோசித்த ஒரு மனிதாபிமான தலைவர் என்றும் சில அரசியல் தலைவர்கள் கூறுகின்றார்கள். பொதுவாக ஒரு நாடு எதிரி நாடுடன் போரிடுகின்ற பொழுது எதிரி நாடு கூட சிலவளை யோசிக்குமாம், இவர் கொஞ்சம் பரவாயில்லை, கொஞ்சம் மனிதாபிமானமாக சிந்திக்கிறார் என்ற வகையில் யோசிக்குமாம். இப்பொழுது இலங்கையை எடுத்துக்கொண்டால் பாருங்கள், நடந்த இன யுத்தத்திலே சில பெரும்பான்மையின தலைவர்களால், பெரும்பான்மை இராணுவத்தினுடைய மூத்த தளபதிகளால் போரில் ஈடுபட்ட சில தலைவர்கள் பெருமிதமாக புகழப்பட்டார்கள். இனத்தினுடைய தலைவர் பெருமிதமாக புகழப்பட்டார். ஏன்? சில பண்புகள் அவரிடத்தில் இருக்கிறது. உயரிய பண்புகளுக்காக இன்றும் அவர் போற்றப்படுகிறார். அதே போலதான் இஸ்மாயில் ஹனியையும் சில நாடுகளால் போற்றப்பட்டார், போரை நிறுத்த வேண்டும் என்ற முனைப்புகளை கொண்டிருந்த ஒரு தலைவர் என்ற அடிப்படையில். எனவே இந்த தலைவருடைய இழப்பானது ஈரானுக்கு ஒரு பாரிய இடியாக இருக்கிறது. ஏனென்றால் ஹிஸ்புல்லாஹ் அமைப்பினுடைய தலைவர் இறந்து சில மணி நேரங்களில் தெஹ்ரானில் இஸ்ரேல் கொன்று குவித்திருக்கிறது. இந்த கொல்லப்பட்ட 39,000 மக்கள், காசாவில் இஸ்ரேலினால் கொன்றொழிக்கப்பட்ட மக்கள் 39,000க்கு மேல். அந்த மக்களினுடைய ஆகுதிகள், அந்த ஆத்மாக்கள் எல்லாமும் ஒரு சாபக்கேடாக மாறுமா இஸ்ரேலுக்கு என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏனென்றால் லட்சமாய் கொத்து கொத்தாய் மடிந்த உறவுகளின் ஆத்மார்த்தமான உணர்வுகள் தான் இன்று நம் நாட்டை இவ்வளவு பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது என்கின்றார்கள் சிலர். அதே போலதான் காசாவில் இழந்த அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இஸ்ரேலை என்ன நிலைக்கு உட்படுத்தும் என்பது ஒரு பாரிய கேள்விக்குறி. பறக்கிறது சிவப்பு கொடி, முடிவு என்னவோ? அதே நிறத்திலான இரத்த பழிவாங்கலா அல்லது என்னவென்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திக்கலாம் அவர்களே.